உங்கள் சிந்தனைக்கு இந்த தலைப்பில் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இரத்தத்தை புசிக்கலாமா என்பதை குறித்து தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தை புசிக்க கூடாது என்கிற கட்டளை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துமா? பேதருக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தல் என்பது கர்த்தர் பரிசுத்தமாக எண்ணின காரியங்களை தீட்டாக எண்ண வேண்டாம் என்பது. அதன்படி பார்க்கும் பொழுது நாம் எந்த உணவையும் தீட்டுள்ளது தீட்டு இல்லாதது என்று கழிக்க வேண்டிய ஒதுக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பொருட்களையும் நாம் சாப்பிடலாம் என்பது பேதருக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தல். அதே வேளையில் எருசலேம் சபையார் மூப்பர்கள் கூடி புறையினத்து கிறிஸ்தவ சபைக்கு கொடுத்த அறிவுரை என்னவென்றால், ஒரு 4 அறிவுரைகளை அவளுக்கு கொடுத்தார்கள். அதில் முக்கியமான அறிவுரை என்னவென்றால், இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த எருசலேம் சபையார் புறையின சபைகளுக்கு கொடுத்த அந்த அறிவுரையும் பேதருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அறிவுரையும் கட்டளையும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானதாக காணப்பட முடியுமா? அடுத்ததாக பவுலடிகளுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்பது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது என்கிற காரியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் அவர் சொன்ன காரியங்களும் இந்த எருசலேம் சபையார் சொன்ன காரியங்களும் பேதருக்கு சொன்ன காரியங்கள் இந்த 3ம் மாறுபட்டு காணப்படுகின்றதா? இந்த 3ஐயும் இந்த பதிவில் சற்று விவரமாக பார்க்கலாம். எந்த அடிப்படையில் இரத்தத்தை புசிப்பது தவறு என்று நாம் கருத வேண்டும்? அது மாத்திரமல்ல, நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் அருந்துகின்ற அந்த அப்பமும் பானம் பண்ணுகிற அந்த திராட்சரசமும் உண்மையாகவே கர்த்தருடைய இரத்தமாக சரீரமாக பாவித்து அதனுடைய அடிப்படையில் நாம் இரத்தத்தை சாப்பிடுவது சரி என்று சொல்லலாமா? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளலாம். காணொளியை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் நான் எடுக்கிற வேத பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளவைகளாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். குறுகிய நேரத்தில் கருகலான சத்தியங்களை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எனவே இதை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கும் மிருகங்களுடைய இரத்தத்தை புசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதா? சொல்கிற வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் மிருகங்களுடைய இரத்தத்தை புசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதா? Whether the Christians are forbidden to eat blood. இதுதான் இன்றைய நாளுடைய தலைப்பு. கடவுள் முதல் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவர்களை வெஜிடேரியனாகத்தான் உருவாக்கினார். ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் 29-30 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், பூமி முழுவதும் மேற்பரப்பில் உள்ள விதை தரும் தாவரங்களையும் விதையுள்ள பழங்களை தரும் எல்லா மரங்களையும் உங்களுக்கு உணவாக கொடுத்தேன் என்று வெஜிடேரியனாக அவர்களை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, மிருகங்களும் வெஜிடேரியனாகத்தான் காணப்பட்டது. பச்சை தாவரங்களையும் உயிரினங்களையும் மிருகங்களுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் மனிதன் ஆதாம் ஏவாளும் மிருகங்களும் வெஜிடேரியனாக இருந்தது. ஆனால் இந்த சிஸ்டம் எது வரைக்கும்னா, நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும், நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்துக்கு பிறகு ஆண்டவருடைய கட்டளை மாறியது, சீதோஷ்ண நிலை மாறியது. அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் புத்தகம் 9 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கலாம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல
அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். நடமாடும் உயிரினங்கள் யாவும் உங்களுக்கு உணவாகும். தாவரங்களை கொடுத்தது போல இவைகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மனிதனை வெஜிடேரியன் ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் வெஜிடேரியனுக்கு ஆண்டவர் மாற்றினார். அதே போலதான் மிருகங்களுக்கும் அப்படி ஆயிற்று. அதுலதான் ஒரு முக்கியமான கட்டளையை கடவுள் மனுக்குலத்திற்கு சொல்கிறார். என்னவென்றால் 9:4 மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இன்னொரு மொழிபெயர்ப்பில பார்க்கும் பொழுது இறைச்சியை அதன் உயிருள்ள போது, அதாவது இரத்தம் அதில் இருக்கும் போது சாப்பிட வேண்டாம். ஒரு மிருகத்தை கொல்லும் போது இரத்தம் அப்படியே இருக்கும் போது இந்த இரத்தத்தோடு சாப்பிட வேண்டாம். இரத்தம் எல்லாம் ட்ரை ஆகி நல்லா வடிஞ்ச பிறகு அந்த மாமிசத்தை புசிக்கலாமே தவிர இரத்தம் சேர்ந்து இருக்கிற அந்த மாமிசத்தையோ இரத்தத்தையோ புசிக்க கூடாது என்று 9:4 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தால் you shall not eat flesh with its life, that is blood. ஒரு மிருகத்தினுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்றால் அதனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தத்தை நீ சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு இட்ட கட்டளை இது. இந்த கட்டளையின்படி அந்த இரத்தத்தை புசிக்காமல் அதை பாதுகாத்தார்கள். அவள் இரத்தம் புசிப்பதற்கு அனுமதி கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நியாயப்பிரமாணங்கள் கொடுப்பதற்கு முன்பாக மனுக்குலத்திற்கு தேவன் இட்ட கட்டளையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்தில் இரத்தத்தை ஏன் புசிக்க கூடாது என்பதற்கு ஆண்டவர் தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார். லேவியராகம் புத்தகம் 17வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை படிச்சு பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். குறிப்பாக 17-14 பார்க்கும் பொழுது, சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தந்தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்க கூடாது. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு உயிரினத்தின் உயிரும் அதன் இரத்தமே. ஆதலால் அந்த உயிரினத்தின் இரத்தத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று இந்த 2 வசனங்கள்ல திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அது மாத்திரமல்ல, உபாகம புத்தகத்துல பார்க்கும் பொழுது எந்தெந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது, எந்தெந்த மிருகங்களை சாப்பிட வேண்டும் என்கிற மிகப்பெரிய லிஸ்டே 14வது அதிகாரம் 13, 14, 15, 16, 17 உள்ள வசனங்களை பார்த்தால் எந்த மிருகங்கள் பசுத்தமானவை, எந்த மிருகங்கள் சாப்பிடக்கூடாத மிருகங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லி இருந்தாலும் அதிலும் குறிப்பாக மிருகங்களுடைய இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதை பற்றி நாம் பின்னால பார்க்கும் பொழுது எபிரேய நிருபத்தை எழுதிய ஆசிரியர் இதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. கொஞ்சம் குறைய எல்லா காரியங்களும் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுங்கிற வார்த்தை எபிரேய நிருபம் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பும் இரத்த சிந்துதலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட காரியங்களாக வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள நடைமுறை. இதன்படி பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர்களுக்கு இரத்தத்தை புசிக்க கூடாது. மிருகங்களுடைய மாமிசத்தை புசிக்கலாம், they can take eat the flesh. ஆனா அதோட இரத்தம் முழுதுமா ட்ரை ஆன வடிந்த பிறகு இரத்தம் இல்லாத ஒரு மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை அவர்கள் மிகவும் கடுமையாக பின்பற்றி வந்தார்கள். இதற்கு பிறகு ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. அது என்ன தரிசனம் என்றால்,
இதை பற்றி 10வது அதிகாரம் 11, 12, 13, 14 போன்ற வசனங்களை பார்த்தால் தெரியும். வானம் திறக்கப்பட்டிருப்பதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டாவை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருவதாகவும் அவன் பார்க்கின்றான். அந்த கூட்டில் பல வகையான மிருகங்களும் 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருப்பதாக அவன் காண்கின்றான். அப்படி காண்கின்ற பொழுது ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். என்ன சத்தம் என்றால், இவைகளை புசித்து சாப்பிடு என்கிற சத்தத்தை கேட்கும் பொழுது அதற்கு பேதுரு, இதை நான் சாப்பிட்டு பழக்கமில்லை என்று சொன்ன பொழுது அதற்கு பிரயுத்தரமாக ஒரு வார்த்தையை அவன் கேட்கிறான். அந்த வார்த்தை என்னவென்றால், அதுதான் முக்கியமான வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினவளை நீ தீட்டாக எண்ண வேண்டாங்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அதுவரைக்கும் புறையின மக்களை தீட்டான மக்களாக யூதர்கள் கருதி கொண்டிருந்தபடினாலே இனி அவர்களை தீட்டாக கருத வேண்டாம் என்கிற ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காக தேவன் அப்படி சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையில் பழைய ஏற்பாட்டில் தீட்டான மிருகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீட்டான மிருகங்கள், தீட்டில்லாத மிருகங்கள், பரிசுத்தமான மிருகங்கள், பரிசுத்தமில்லாத மிருகங்கள் என்கிற அந்த ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு பிரிவினை புதிய ஏற்பாட்டில் கிடையாது என்கிற கருத்தையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் தீட்டுள்ள மிருகங்கள், தீட்டில்லாத மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், சாப்பிடக்கூடாத மிருகங்கள் என்று எதுவும் கிடையாது. எதையும் ஜெபித்து சாப்பிடலாம் என்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் உறுதிப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு விதிவிலக்கு இரத்தத்தை புசிக்கலாம் என்கிற கட்டுப்பாட்டுக்கு பொருந்துமா என்பதை குறித்து இப்பொழுது சற்று விவரமாக பார்க்கலாம். எந்த மிருகத்தையும் சாப்பிடலாம் என்கிற விதிவிலக்கு இரத்தத்தை சாப்பிடலாங்கிற அந்த காரியத்துக்கு பொருந்துமா என்று பார்க்கும் பொழுது இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு விளக்க உரையை 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். என்னவென்றால், யூத கிறிஸ்தவர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தார்கள். என்ன நிர்பந்தம் என்றால், அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் விருத்த சேதனத்தையும் மற்ற யூதர்கள் பின்பற்றுகிற சில கட்டுப்பாடுகளையும் சடங்குகளையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை நிர்பந்தித்த பொழுது அந்த அந்தியோகியா சபை கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்தியோகியா சபை மூப்பர்கள் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரை சந்தித்த பொழுது அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். அதுதான் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்வார்கள். இது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் நிகழ்ந்த ஒரு தீர்மானமாக நாம் பார்க்கப்பட வேண்டும். அதில் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், 15வது அதிகாரம் 20வது வசனம். இதுதான் மிகவும் முக்கியமான வசனம். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், புறையினத்து கிறிஸ்தவர்கள் மீது எந்த அடிஷனலான எந்த பேர்டனையும் சுமத்தக்கூடாது, விருத்த சேதனம் செய்ய வேண்டுங்கிற கட்டுப்பாட்டை எல்லாம் நீங்கள் விதிக்க கூடாது. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சில காரியங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை சொல்கிறார்கள். 15வது அதிகாரம் 20வது வசனம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். அதுல பார்க்கும் பொழுது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, வேசித்தனத்திற்கு விலகி இருத்தல், நெருங்குண்டும் செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும். இங்க 4 காரியங்களுக்கு மட்டும் விலகி இருந்தால் போதும், மற்றபடி விருத்த சேதனம் பண்ண வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த 4 கட்டளைகளை புற இன கிறிஸ்தவர்களுக்கு எருசலேமில் உள்ள மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்து ஒரு கட்டளையை எழுத்தின்படி கொடுத்தார்கள். அதுதான் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்வார்கள். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இரத்தத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை மிகவும் ஆழமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இரத்தத்தை புசிக்க கூடாதுங்கிற அந்த பிரமாணத்தை கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கட்டளையாக அப்போஸ்தலர்கள் ஒரு
பிரமாணமாக கட்டளையாக கொடுக்கிறார்கள். இந்த ஒரு கருத்தை தான் நாம் சிந்திக்க வேண்டும். மற்ற 3 கருத்துக்களும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனா இந்த ஒரு கருத்து தான், இந்த சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்கிற கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டுங்கிற அந்த கட்டளை என்பது மிகவும் முக்கியமான கருத்து. இந்த கருத்தின்படி பார்க்கும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களும் இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டுங்கிற காரியத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் விளக்கப்பட்ட மிருகங்களை புசிக்கலாமா புசிக்க கூடாது என்பதெல்லாங்கிற பிரச்சனை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட அந்த கட்டுப்பாட்டின்படி நீங்கள் இரத்தத்தை புசிக்கலாமா புசிக்க கூடாது என்று கருதும் பொழுது நீங்கள் இரத்தத்தை புசிக்க கூடாது என்பதுதான் எருசலேமில் உள்ள அந்த மூப்பர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை என்பதை நான் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சில கருத்துக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:20 சொல்லப்பட்ட இரத்தத்தை புசிக்க கூடாது என்கிற சொல்லப்பட்ட கட்டளை பேதுருக்கு கர்த்தர் சொன்ன கட்டளையை நீக்கிவிட்டதாக எடுத்துக்கொள்ள கூடாது. பேதுருக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் பரிசுத்தமாக்கின காரியத்தை நீ தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது உண்மையான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் பரிசுத்தமாக கருதுகிற புறையின மக்களை நீ தீட்டாக கருத வேண்டாம். அது மாத்திரமல்ல, இனி வருங்காலங்களில் உணவு வகைகளை பொறுத்தளவில் இவைகளை சாப்பிட வேண்டும், இவை சாப்பிடக்கூடாது, இவைகள் தீட்டுள்ளது, இவை தீட்டுப்படாது என்று சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு அவசியமில்லை என்கிற கண்ணோட்டத்தில் பேதுருக்கு பவுல் வெளிப்படுத்தின காரியம். அதே போல் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்பது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை பற்றியுள்ள விவாதங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை ஒரு விசுவாசம் உள்ளவனாய ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் போது அதை புறையினத்தை சேர்ந்த புறையினத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்கு அது இடலா இருக்கும் என்று கருதி அதனுடைய அடிப்படையில் போல் சொன்ன காரியங்கள். இந்த இரண்டையும் அப்போஸ்தலர் 15:20 ஒப்பிட்டு பேச முடியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் கொடுத்த இந்த கம்யூனியன்ல பார்க்கும் பொழுது அவர் ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிறார். அதே போல திராட்சை ரசத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கையினுடைய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு நாம் என்ன நினைக்க கூடாது? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோம், எனவே இரத்தத்தை புசிப்பது தவறல்ல என்கிற கண்ணோட்டத்தை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. இவை இரண்டும் ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ். லிட்டரலா அந்த கருத்தை, அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது. அவைகளை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் நாம் இரத்தத்தை சாப்பிடலாம் என்கிற கருத்தை உருவாக்க கூடாது. எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால், இரத்தத்தை புசிப்பது என்பது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஏற்புடையதல்ல. அதை வேதம் ஒரு காலம் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.